ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, யாருக்குமே கேட்கல, யாருக்குமே டவர் கிடைக்கல. ஏன் நாங்க அந்த பக்கம் மில்கேட்ல இருக்கிறோம், எங்களுக்கு டவர் கிடைக்கல. எப்படி அந்த ஆம்புலன்ஸ் கூட டவர் கிடைச்சு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, கொடி கட்டி வருது. மணி முடிய எந்த பிரச்சனையும் இல்ல, கும்பல் பாட்டுக்கு இருந்தது, யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணல. திடீர்னு கரண்ட் ஏன் ஆஃப் பண்ணாங்க, எதுக்கு மெயினா ஆஃப் பண்ணோம்? அவர் வர்றாரு, வந்து 5 நிமிஷம் பேசுறாரு. 5 நிமிஷம் பேசுறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திமுக இருந்தா சொம்படிக்கிறாங்க. 500 போலீஸ்காரர் தானே, 50 போலீஸ்காரர் செந்தில் பல முட்டு சத்திரி மீட்டிங் நடத்துறாங்க. நான் சொன்னேன்ல, இது முட்டு அந்த மீட்டிங் கொடுக்கலாமா? 40 பேர் செத்துட்டாங்க. அந்த பாவம் சும்மா கை குழந்தை செத்துருச்சு. அந்த பாவம் சும்மா விடாது, சும்மா நடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி நடிச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. இப்ப என்னமோ 10 லட்சம் எடுத்துக்கிட்டு நேரம் வீட்டுக்கு போனா பணம் கொடுத்துட்டு அந்த குழந்தை வந்துருமா? அப்ப கூட அரசியல் தானே. விஜய் அவர்கள் வர்ற வரைக்கும் எல்லாருடைய நிலைமையும் சரியாக இருந்தது. ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பாரு. அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நடந்தது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கரூரை பார்த்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். பாலாஜி அவர்கள் வந்து பிரச்சனை நடந்த ஒரு 10 நிமிஷத்துலயே ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. எப்படி போனாரு? அதுதான் இங்க சந்தேகமா இருக்கு. எல்லாம் கேள்வி கேக்குறாங்க, அது எப்படி நடந்ததுன்னு இன்னமும் புரியல. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கரூரில் இருக்கக்கூடிய வேலுசாமிபுரம் தமிழக வெற்றி கழகம் நடத்திய தேர்தல் பரப்புரையில் கிட்டத்தட்ட 39 பேர் இருக்கிறாங்க. அதற்கும் அதிகமான பேர் பரிதாபமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன இந்த வேலுசாமிபுரத்தில் நடந்தது, எதனால் அத்தனை பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, வர்றதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? மணி முடிய எந்த பிரச்சனையும் இல்ல, கும்பல் பாட்டுக்கு இருந்தது, யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணல. திடீர்னு கரண்ட் ஏன் ஆஃப் பண்ணாங்க, எதுக்கு மெயினா ஆஃப் பண்ணோம்? நான் டிஎம்கே இப்படி பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே பண்ணிட்டாங்க, கட்சியை நான் குற்றம் சாத்தல. ஆனா எங்களை பாதுகாக்கிறது முதலமைச்சரோட பாதுகாப்பு இல்ல. இவரு விஜய் வந்து வருவாரு போவாரு, அவர் வந்து கட்சியில கிடையாது, இப்பதான் வந்திருக்காரு. எங்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? 40 உயிர் இழந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவார்? முதலமைச்சர் தான் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த பிரச்சனை நடந்த ஒரு 10 நிமிஷத்துலயே ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. எப்படி போனாரு? அதுதான் இங்க சந்தேகமா இருக்கு. எல்லாம் கேள்வி கேக்குறாங்க, அது எப்படி நடந்ததுன்னு இன்னமும் புரியல. ஆனா எம்எல்ஏவா அவர் போனது சரிதானே? போனது சரிதான்ங்கிறத விட இங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல, இது அவருடைய ஏரியா, ஏன் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தான் கேள்வி. நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன, அது முக்கியம் இல்ல. உயிர் போனது போயிருச்சு, நீங்க பாதுகாப்பு ஏன் கொடுக்கலங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த சாலையில தான் விஜய் அவர்கள் நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாலையை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சாலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு கூட சரியாக போக முடியாத அளவுக்கான ஒரு குறுகிய சாலையாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை நடத்துறதுக்கான அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சாலையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாரி போகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் ஒரு வண்டி போக முடியும், அதுக்கு சைடில் ஒரு வண்டி போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு குறுகிய சாலையாக தான் இது இருக்குது. இந்த சாலையில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் விசாரிக்கும் போது சொன்னாங்க. நம்ம வந்து மேலே தான் இருந்தோம். இந்த வீட்டு மேலே தான், வீட்டு மேலே இருந்தோம். ஆக்சுவலி வந்து நான், ஒய்ஃபு, கூட இருந்த ஹவுஸ் ஓனர் ப்ளஸ்ஸு கூட இருந்த இன்னொரு பொண்ணு, 4 பேர் இருக்கிறோம். நாங்கள் 4 பேர் நார்மலாக தான் இருந்தோம். சரி வர்றாரு, பேசலாம், இப்போ பேசுகிறத கேட்கலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சைடு இதில் மேலே அங்கே மேலே எல்லாம் ஷீட் மேலே இருந்தாங்க, ஷீட் மேலே இருந்தாங்க, சைடில் இருந்தாங்க, எல்லாம் டோட்டலாக இருந்தாங்க. நாங்கள் மேலே இருக்கிறோம். அவர் வர்றாரு, வந்து 5 நிமிஷம் பேசுகிறாரு. 5 நிமிஷம் பேசுகிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வாங்க இப்போ இது ஃபுல்லாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ தான், இதுல இருந்து உள்ளுக்கு வந்துடுறாங்க. இதுல இருந்து அப்படியே அந்த இதுலேயே உள்ளார வந்துடுறாங்க, உள்ளுக்கு வந்துடுறாங்க. நம்ம வீட்டு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ மேலே இருக்கோம், மேலே இருக்க கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக நான் வந்து கீழே வந்து நின்றுட்டு நான் கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், திட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் நான் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, அவங்களால முடியல அப்படின்னும், பெண்களும் குழந்தைகளும் மட்டும் உள்ளுக்கு வாங்க. நான் வந்து ஆம்பளைகளும் வந்து உள்ளுக்கு கூப்பிடல. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாநாடு நான் நடத்தலை. பெண்களும் குழந்தைகளும் ஏதோ ஒரு வகையில் சிரமப்படுறாங்க, நீங்கள் உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் இதே இடத்துல நின்று உள்ளுக்கு மேலே ஒரு 20-25 பேர்த்த நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் எந்த ஊருன்னு எனக்கு தெரில, ஷர்ட்டு கிடையாது. ஒரு 5 பேர் சேர்ந்து எங்களால் தூக்க முடியல. இங்கேருந்து தூக்கிட்டு போகிறோம். அதாவது இவ்வளோதான் கேப்பு, இந்த கேப்பில் அந்த பையனை தூக்கணும். அவன் வர்ற கேப்பில் இன்னும் 10 பேர் உள்ளுக்கு வர்றாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன். அந்த பையன் அன்கான்சியஸ் ஃபுல்லாக.
அவன் கூட வந்தவன் அன்கான்சியஸ். குடிச்சிருந்தாரு அவரு? இல்லை, அவர் குடிக்கவில்லை, இல்லை சாப்பிடலை, ஃபுல்லாக சாப்பிடலை, ம். காலையிலேருந்து சாப்பிடல, ம். காலையிலேருந்து இங்கே ஆடிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வண்டி வந்தப்போ பக்கத்தில் இருந்தேன்னா அங்கேருந்து என்னை தள்ளி கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து விஜய் அவர்களுடைய வருகைக்காக மக்கள் காத்திருக்கும் போது ஆரவாரப்படுத்தப்பட்ட அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்கும். இது எல்லாருமே வந்துட்டு போலீஸ் அவங்க வந்துட்டு ஒரு தடய அறிவியல் ஆய்வுக்காக எல்லாருமே சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் உள்ளார போக முடியாது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே அந்த ஸ்பீக்கர் செட் எல்லாமே இருக்குது. அதுவும் பாதி கீழே விழுந்திருக்கு, ஒரு சில இதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அண்டு அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகர ஷீட் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயும் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ஏறி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மரக்கிளைகள் எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கு. இந்த மரக்கிளைகள் மேலேயும் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ஏறி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இதில் ஏற்பட்ட நெரிசல்லையும் சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க, சிலர் அன்கான்ஷியஸ் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் இந்த இடத்துல இருந்து அன்கான்ஷியஸ் ஆகி ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு செல்லப்பட்டிருக்கிறாங்க. எடுத்து அந்த செந்தில் பாலாஜி அப்படின்னா கரூரில் அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, எங்கள் கோடையம்பட்டு அவங்க இடம் கேட்டாங்க. விஜய் அவங்க ஃபஸ்ட்டு இறங்கிருக்காங்க. கோடையம்பட்டில் கொடுத்து 30 மணி வாங்கி நடந்துருக்காங்க, அங்கே நடந்துருக்காங்க. அங்கே கொடுத்தா இடம் பிரச்சனையே இல்லை. இங்கே இன்னொன்று என்னென்னா மெயின் பாயிண்ட்டு, விஜய் வந்து பைபாஸில் மேலே ஏற்றிருக்கணும். ஏறின விஜய் கீழே இறங்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பின்னாடி கும்பல் வர்றாங்க. அந்த கும்பல் அப்படியே இங்கே வந்துட்டாங்க, வந்து அமுத்திட்டாங்க. அப்புறம் விஜய்கிட்ட யாராவது உண்மையான விஜய் கட்சிக்காரன் செருப்படுத்து அடிப்பான விஜயை நல்லா தெரிஞ்சுங்க. யார் அடிச்சிருப்பா? உண்மையான விஜய் கட்சிக்காரன் மத்தியானத்துல வந்து நெஞ்சை கிழிச்சுட்டு நினைக்கிறான். எவனா செருப்படுத்து விசிறுவானா? யாராவது விசிறுவாங்களா? யாரும் விசிற மாட்டாங்க. அப்போ திமுக தான் விசிறி இருப்பான். ஜென் செட்டை பேர் ஆஃப் பண்ணுவாங்களா? ஜென் செட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இபி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த அம்மா கமிஷனரே பேசுது, இபி ஆஃப் பண்ணோம், நாங்கள் ஆஃப் பண்ணோம், ஆஃப் பண்ணல மாற்றி மாற்றி பேசுது. விஜய் வராதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணோம், விஜய் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுது. அந்த கமிஷனர் பேசுது. ப்ரெஸ் எல்லாம் கேட்குறாங்க, கேட்டோன்னு எந்திரிச்சு போகிறாங்க, டிஜி எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ யார் பண்ணியிருக்காங்க? அப்போ திமுக சொல்லி தானே பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் திமுக தான். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு சில சந்தேகம் இருக்குல்ல, திமுக இதெல்லாம் செஞ்சதா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன? ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, யாருக்குமே கேட்கல, யாருக்குமே டவர் கிடைக்கல. ஏன் நாங்கள் அந்த பக்கம் மில்கேட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு டவர் கிடைக்கல. எப்படி அந்த ஆம்புலன்ஸ் கூட டவர் கிடைச்சி ஆம்புலன்ஸ் உள்ள வருது, கொடி கட்டி வருது? எப்படி கிடைக்கல? எங்களுக்கு டவர் கிடைக்கல. நாங்கள் அந்த பக்கம் மில்கேட் ரோட்டில் இருக்கிறோம், எங்களால எங்களுக்கு டவர் கிடைக்கல. அந்த ஆம்புலன்ஸ்காரங்க எப்படி டவர் கிடைச்சி உள்ள ஒருத்தர் இறந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லி டவர் கிடைக்கும்? இல்ல, டவர் அப்படின்றது கிடைச்சிருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேகாவோட கொடி தானே அதுல இருக்கு. யாராவது சொல்லி கம்யூனிகேட் பண்ணி போய் எப்படி பண்ணிருப்பாங்க? ஒரு வாக்கி டாக்கியா தான் இருக்கணும். அது மீறி போனால் வாக்கி டாக்கியா தான் இருக்கணும். அந்த ஆம்புலன்ஸ் எப்படி பண்ணிருப்பாங்க? யார் பண்ணிருப்பா? வாக்கிட்ட யாருக்கும் டவர் கிடைக்கல. எப்படி அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கும்? அதான கேள்வி. அப்புறம் அங்க பார்த்தா அந்த அதே ஆம்புலன்ஸ் திமுக மருத்துவமனையில் ஒட்டிக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு தெரிய வேணும்ல, அதே ஆம்புலன்ஸ் பின்னாடி சாய் ஆம்புலன்ஸ் திமுக மருத்துவமனையில் ஒட்டிக்கிறாங்க. அப்ப தெரியுமில்ல, இந்த விசிபிளே கிடையாது. எப்படி மக்கள் வந்து வெளியில போறது வர்றது? இப்போ இவ்வளோ க்ரௌடுக்கும் இதில் எப்படி போவாங்க? ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க, சந்து தான் இருக்கு, எல்லாமே ஆட்கள் இருக்காங்க. இது எப்படி போக முடியும்? வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்கணும். இது வந்து முழுக்க கையால் ஆகாத கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணது ஒரு மிகப்பெரிய குற்றம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்கணும். இந்த 500 போலீஸ்கார் இருக்கான்னு சொன்னாங்களே, 500 போலீஸ் எங்க இருந்தாங்க? இங்க பாருங்க, மக்களை கேளுங்க, எல்லாரையும் கேளுங்க. 500 போலீஸ்ல இருக்கவே இல்லை. 1 மணி வரைக்கும் போலீஸ் இருந்தாங்க. அதுக்கு மேல வந்து யாரும் இல்ல. சொல்றேன், 50 போலீஸ் இருந்தாங்க. 50 பேர் இருந்தாங்க. திமுக இருந்தா சொம்படிக்கிறாங்க. 500 போலீஸ்காரர் தானே, 50 போலீஸ்காரர். திமுக சொம்படிக்கிறாங்க, 50 போலீஸ்காரங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளும் ஸ்டாலின் வர்றதுக்கு அத்தனை போலீஸ்கார வராங்க. முதலமைச்சர் வரான்னு சொல்லி அத்தனை போலீஸ்கார வராங்க. உண்மையான கட்சிக்காரன் வந்து 10 போலீஸ்கார இருந்தாங்க, 50 போலீஸ் தான் இருந்தாங்க. இதே செந்தில் பாலாஜி முட்டு சந்தில் மீட்டிங் நடத்துறாங்க. நான் சொன்னேன்ல, இதை முட்டு அந்த மீட்டிங் கொடுக்கலாமா? பர்மிஷன் கொடுக்கலாமா? எது கொடுக்குறாங்க? 40 பேர் செத்துட்டாங்க. அந்த பாவம் சும்மா கை குழந்தை செத்துருச்சுங்க. அந்த பாவம் சும்மா விடாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல 3 பேர் வந்துட்டாங்க. அந்த பாவம் யாரை சேரும்? சும்மா நடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி நடிச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இப்ப நம்ம 10 லட்சம் எடுத்துக்கிட்டு நேரம் வீட்டுக்கு போனா பணம் கொடுத்துட்டா அந்த குழந்தை வந்துருமா? வராது தானே. 10 லட்சம் எடுத்துட்டு போனா வந்துருமா? 50 லட்சம் கோடியே ஓட்டும். யாருக்கா குழந்தை உயிர் வருமா? அப்ப கூட அரசியல் தானே. ஆம்புலன்ஸ்ல திமுக மருத்துவன் ஒட்டிட்டு என்ன போய் அரசியல்? இதுல போய் உயிரை காப்பாற்றணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் தான், முக்கான அரசியல் தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா விஜய் அவர்கள் 7 மணிக்கு வராரு. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் எனக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா, கேமராவை திருப்பினீங்கன்னா தெரியும், அக்ஷயா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வர்ற வரைக்கும் எல்லாருடைய நிலைமையும் சரியாக இருந்தது. எல்லா மக்களும் அவங்களுடைய சரியான ஒரு நிலையில தான் இருந்தாங்க.
இந்த இடத்துக்கு கிட்ட விஜய் அவர்கள் வரும்பொழுது கூட்ட நெரிசல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு விஜய் அவர்களுடைய வாகனம் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு நெரிசலான ஒரு பாதையை உண்டாக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சார வாகனம் அப்படின்றது அந்தளவுக்கு பெரிய ஒரு வாகனம். ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் தாண்டி வந்து அப்படியே அந்த எனக்கு ரைட் சைடில் திருப்பினீங்கன்னா தெரியும், அந்த ஒரு இப்போ அந்த லாரி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட தான் விஜய் அவர்கள் நின்று பேசினார். ஸோ இங்கே பேசும்பொழுது நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நடந்தது தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் கரூரை பார்த்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் மயங்கி விழ ஆரம்பித்தார் கூட்ட நெரிசல் காரணமாக. அதற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸ் உள்ளார வர முடியாமல் போனதுனால போலீஸ் அவர்கள் நிறைய பேர் உள்ளார வந்து மக்கள் எல்லாத்தையுமே ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒதுக்கும் பொழுது என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த ரோடு எவ்வளோ சின்னது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ரோட்டில் வந்து மக்களை எல்லாரையுமே விளக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. சிலர் இந்த திசையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க, சிலர் அந்த திசையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. இந்த திசையை நோக்கி போனாங்க எல்லாருமே அந்த சென்ட்ரல் பேரியரில் வந்து இடிபட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடை நோக்கி அந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஓரத்துக்கு தள்ளப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே கிடக்கக்கூடிய செருப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இத்தனை செருப்புகள் கிடக்கு. அப்போ எத்தனை மக்கள் வந்து இங்கே வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க, ஒரு நெரிசலுக்கு உண்டாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு கழிவுநீர் பாதை இருக்கு இல்லையா, இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எத்தனை செருப்புகள் இருக்குது அப்படின்றது. இப்போது இதற்கு உள்ளார வந்து சில பெண்கள், சில ஆண்கள், சில வயதானவர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு நெரிசலின் காரணமாக எல்லாருமே இங்கே வந்து விழ ஆரம்பித்தாங்க. அண்டு இதற்கு முன்னாடி இந்த இடதுபுறத்தில் வந்துட்டு ஒரு தகர ஷீட் வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ அதை அப்புறப்படுத்திட்டாங்க. அண்ட் இந்த தகர ஷீட்டை எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு மக்கள் எல்லாருமே அந்த சைடு விழுந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக விழுந்து கிட்டத்தட்ட 58 பேர் பரிதாபமான நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு கரூரில். இந்த ஒரு விஷயத்துக்கு நிச்சயமாக ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்றத நம்பி இந்த வீடியோவை பெரும் மன அழுத்தத்தோடும் பெரும் துயரத்தோடும் மனதை இறுக்கப்படுத்திக்கிட்டு இங்கே உயிரிழந்த எல்லா மக்களினுடைய குடும்பத்தினருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை என்னுடைய சேனல் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நல்லதே நடக்கும் நம்புவோம். நன்றி.